சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஹாலில் எல்லாரோடையும் குடும்பத்தோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஒரு ஃபோன் வருது. ஃபோன் அட்டன் பண்ணிட்டு வச்சிடறாரு. அதுக்கப்புறம் ஆத்தா கேட்குறாங்க, ஃபோனில் யாரியா அப்படின்னு சொல்லவும், அது ஒன்றும் இல்லை ஆத்தா, நம்ம மலை கிராமத்துக்கு குடும்பத்தோட ஒரு டைம் போயிருந்தோம்ல, அங்கே கூட காட்டு நாச்சியம்மன் ஒரு கோயில் ஃபேமஸாக இருந்துச்சுல அப்படின்னவும், ஆமையா இப்போ அதுக்கு என்ன அப்படின்னவும், கிராமத்துக்கு போயிருக்கையில் என்னட்ட அந்த கிராமத்து மக்கள்லாம் சொன்னாங்க, இங்கே பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸு எந்த வசதியுமே இல்லையா, எங்களுக்கு உங்கள் புண்ணியத்தில் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்யா, எங்களுக்கு உடம்புக்கு முடியலைன்னா கூட அவசரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் டவுனுக்கு தாயா போகிற மாதிரி இருக்குது, அதனால் கட்டாயம் எங்களுக்கு இந்த வசதியெல்லாம் பண்ணி கொடுங்கயான்னு கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே அவங்களுக்கு ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸு எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ பள்ளிக்கூடமும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக அங்கேருந்து சில பேர் வர்றாங்க. அதில் முப்புத்தாய் அம்மாவும் வர்றாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு ஆத்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்படியா, அந்த முப்புத்தாய் அம்மா சக்தி வாய்ந்த அம்மா இல்லை, அவங்க சொல்கிறதெல்லாம் பழிக்கும்யா, அந்த அம்மா நம்ம வீட்டுக்கு வர்றது நம்ம எல்லாரும் கொடுத்து வச்சவங்க தாயா, நல்லபடியாக வரட்டும்யா, எப்பயா வர்றாங்க அப்படின்னு ஆத்தா கேட்குறாங்க. நாளைக்கு வர்றதாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், ரொம்ப சந்தோஷம்யா அப்படின்ட்டு ஆத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வீட்டில் உள்ளவங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதை கேட்டு ஈஸ்வரி ரொம்பவே கடுப்பாகுது. வரட்டும், நாளைக்கு எப்படி இந்த அம்மா வரும்ல, இந்த அம்மாவை 4 கேள்வினாலும் நான் கேட்கத்தான் போகிறேன். இந்த அம்மா சொன்னது நம்ம குடும்பத்தில் என்ன பழிச்சிருக்கு, இந்த அம்மாவை தலையில் தூக்கி வச்சு இந்த குடும்பமே ஆடிக்கிட்டு இருக்கு. வரட்டும், இவங்களுக்கு முன்னாடி அந்த அம்மாட்ட நான் மூக்க உடைக்கிற மாதிரி கேட்கத்தான் போகிறேன். அந்த அம்மா அப்போ தலை குனிஞ்சு நிற்கத்தான் போகுது, அது சொன்னது என்ன பழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது மனசுக்குள்ளே நினைக்குது. அவங்க சொன்னபடியே மறுநாள் முப்புத்தாய் அம்மாவும் அந்த காட்டு நாச்சியம்மன் கோயில் பூசாரியும் 2 பேரும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க வந்ததும் அவங்கள வரவேற்று உட்கார வைக்கிறாங்க. அப்போ அந்த பூசாரி சொல்கிறாரு, எங்கள் கிராமத்துக்கு எத்தனையோ அமைச்சர்கள் இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்திருக்காங்க, நாங்கள்லாம் அவங்ககிட்ட கோரிக்கையெல்லாம் வச்சுருக்கோம், ஆனால் இதுவரையிலும் யாரும் சொன்னது மாதிரி நடந்துக்கிறல, நீங்கள் தாயா சொன்னது மாதிரி எங்கள் கிராமத்துக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதனால தாயா நேரடியாக உங்கள்கிட்ட இந்த நன்றியை சொல்லிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பொன்னாடையும் போத்துறாங்க. ரொம்ப சந்தோஷம், நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சுருக்காங்க. அப்போ தான் ஈஸ்வரி கேட்குது. ஈஸ்வரி முப்புத்தாய் அம்மாவை பார்த்து கேட்குது, உங்கள்கிட்ட நான் ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்கலான் இருக்கேன், கேட்கலாமா அப்படின்னு சொல்லவும், தாராளமாக கேளு, நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். அப்போ தான் ஈஸ்வரி கேட்குது, நாங்கள் அந்த மலை கிராமத்துக்கு வந்திருக்கையில் நீங்கள் ஒரு பூவை பறிச்சுட்டு மண்ணில் பிடிச்சி விளக்கேற்றுனா விளக்கு எரியும் சொன்னீங்க, ஆனால் அப்போ சேதும் காட்டுக்குள்ளே போய் ஒரு பூவை எடுத்துகிட்டு மண்ணில் பிடிச்சி விளக்கும் ஏற்றுனா அந்த நேரம் விளக்கும் எரிஞ்சிச்சு, ஆனால் அப்போ இந்த தமிழ் மாசமாகவே இல்லை, அது எப்படி அன்னைக்கு அந்த விளக்கு எரிஞ்சிச்சு, மாசமாக இருக்கிறவங்க விளக்கு ஏற்றினா தானே அந்த விளக்கு எரியுன்னு சொன்னீங்க, அதுக்காக தானே அந்த காட்டுக்குள்ளே போய் கஷ்டப்பட்டு அந்த பூவை பறிச்சுட்டு அவன் விளக்கேற்றினான், அப்போ அந்த விளக்கும் எரிஞ்சிச்சு, வகுத்தில் பிள்ளை இல்லாமல் இருக்கையிலேயே விளக்கு எரிஞ்சிச்சு, உனக்கு நல்லபடியாக உனக்கு உங்கள் அம்மாவே பிறப்பான்னு அன்னைக்கு வாழ்த்து சொல்லி அனுப்புனீங்க, ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி தான் தெரிஞ்சிச்சு அவன் மாசமாவே இல்லைன்னு, ஆனால் நீங்கள் அவங்க அம்மாவே பிறக்கும்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பின்னாடி அவன் மாசமாலைன்ற விஷயத்த அவள் வாயினாலே சொன்னா, இதை கேட்டு ரொம்பவே வீட்டில் பெரிய போராட்டமே நடந்து வீட்டை விட்டே போயிட்டா. அப்புறம் கொஞ்ச நாளில் நான் மாசமா இருக்கேன்னு சொன்னா, அதை ஏற்றுக்கிற முடியாமல் சேது உன் வகுத்தில் வளர்றது என் குழந்தை இல்லைன்னு அவன் சொல்லி அவளை தனியாக அவுட் ஹவுஸில் தங்க வச்சுருந்தான். இப்போ இதுக்கு என்ன சொல்ல போறீங்க, தமிழ் வகுத்தில் இருக்கிறது சேதுவுடைய குழந்தையா இல்லையா அப்படின்றத நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளவுதானே, இதுக்கு மேலே வேற எந்த சந்தேகமும் உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த முப்புத்தாயி கேட்குது. இல்லை, இதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொன்னால் போதும், இதுக்கு நீங்கள் சரியான பதிலை சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான்னு நானும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லுது. நீ சந்தேகப்படுறதெல்லாம் சரிதான், அன்னைக்கு அந்த மலைக்காட்டு கிராமத்துக்கு வந்திருக்கையில் காட்டுநாச்சி அம்மன் கோயிலில் சாமி கும்பிடையில் நான் தான் சொன்னேன், மலைக்கு மேலே ஒரு காடு இருக்குது, அந்த காட்டுக்குள்ளே சக்தி வாய்ந்த பூவு இருக்குது, அந்த பூவை எடுத்துகிட்டு நீ மண்ணில் பிடிச்சி விளக்கேற்றினா அந்த விளக்கு எரியும், அந்த விளக்கு எரிஞ்சா உனக்கு உன் அம்மாவே பிறக்கும் அப்படின்னு நான் தான் சொன்னேன். அதுபடி தான் காட்டுக்குள்ளே போய் அந்த பூவை எடுக்க சேது போனாப்புல. சேது வராமல் இருக்கவும் சேதை தேடி தமிழும் அந்த காட்டுக்குள்ளே போக, அந்த காட்டுக்குள்ளே திரும்பி வரையில் நைட் ஆயிருச்சு. அந்த நேரம் பார்த்து அவங்களுக்கு பசி வரவும் அந்த காட்டுக்குள்ளே ஒரு பழம் அவங்க மேலே விழுகவும், அது சக்தி வாய்ந்த பழம், அந்த பழத்தை சாப்பிட்டதும் அவங்க மயக்கமாகி
அந்த நைட் நேரத்துல தான் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து அதுல தான் கரு உண்டாச்சு. அப்ப அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்ததையே அவங்க மறந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு சுத்தமா அது ஞாபகமே இல்ல. அந்த நைட்ல ஒன்று சேர்ந்ததுல தான் அந்த கருவுல தான் அவ மாசமானது. அவ மாசமா இருக்கேன்னு தமிழுக்கு தெரியாது. ஆனா இந்த விஷயம் தெரியாம தான் தமிழ் நம்ம சாமியவே ஏமாத்துறோம் சொல்லி தான் வீட்டுக்கு வந்ததும் இந்த பொண்ணு பயத்துல நான் மாசமா இல்லைன்னு சொல்ல வீட்டுல அது ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 1.5 மாசத்துல அது கன்சீவ் ஆகவும் அந்த பொண்ணு வந்து உண்மையை சொல்லவும் உங்களால யாராலையும் ஏத்துக்கிற முடியல. அந்த நேரமே சேதுவும் உன் வயித்துல இருக்கிறது என் குழந்தை இல்லைன்னு அந்த கோவத்துல வார்த்தையில விட்டுருக்காப்புல. ஆனா இந்த பொண்ணு வயித்துல வளர்றது சேதுவுடைய குழந்தை தான். ஏன்னா அன்னைக்கு நைட்டு அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்ததுல உருவான குழந்தை தான் இப்ப இந்த தமிழ் வயித்துல இருக்கிறது. நான் சொன்ன மாதிரி அந்த காட்டுக்குள்ள இருந்து பூவை எடுத்துட்டு வந்து மண்ணுல பிடிச்சி விளக்கேத்தி அந்த தீபம் எரிஞ்சது உண்மைனா இந்த பொண்ணு வயித்துல வளர்றதும் சேதுவுடைய குழந்தை தான். சாதாரணமெல்லாம் மண்ணை பிடிச்சா விளக்கு எரியாது. அதுவும் அந்த பூவும் சாதாரண கைக்கெல்லாம் கிடைக்காது. இவங்க சாப்பிட்ட பழமோ சக்தி வாய்ந்த பழம். இவங்க 2 பேத்துக்கும் அந்த காட்டுக்குள்ள அடுத்தடுத்து நல்ல சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனா ஏதோ உங்களுக்கு போராத காலம்தான் அவங்க கொஞ்ச நாள் இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கு. இப்ப நான் அடிச்சு சொல்லுவேன், இந்த பொண்ணு வயித்துல வளர்றது சேதுவுடைய குழந்தை தான். இன்னொரு விஷயம் சொன்னா நீங்க ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு ராசாங்கத்தை பார்த்து இந்த முப்புத்தாய் அம்மா சொல்லுது. என்னம்மா சொல்ல போறீங்க அப்படின்னவும், இந்த பொண்ணு வயித்துல வளர்றது ரெட்டை குழந்தை. எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சுட்டு, என்ன ஈஸ்வரி இதுக்கு மேலேயும் என் மேல எதுவும் சந்தேகமா கேள்வி கேட்கணுமா அப்படின்னு ஈஸ்வரியை பார்த்து முப்புத்தாய் அம்மா கேட்க அது வாயடிச்சு போய் நிக்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அந்த விஷயத்தை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்ன தமிழ் வகுத்துல இருக்கிறது ரெட்டை குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு வீட்டில் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஆத்தாவுக்கு தமிழ் வகுத்துல இருக்கிறது ரெட்டை குழந்தைன்னு ஏற்கனவே தெரியும். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் சேது தமிழை தூக்கி சுத்த ஆரம்பிக்கிறாப்புல. பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரி, சித்ரா, தாமரை, சாவுத்திரி அம்புட்டுக்கும் வகுறறிஞ்சு போய் நிக்குதுங்க. என்னது இவ வகுத்துல இருக்கிறது ரெட்டை குழந்தையா அப்படின்ட்டு எல்லாம் சாக்காய் இருக்குங்க. அப்பதான் ஆத்தா பார்த்து சொல்றாங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்களாடி, தமிழ் வயித்துல இருக்கிறது சேதுவுடைய புள்ளதான். தமிழை பத்தி இன்னி யாராவது தப்பா பேசுறது என் காதுக்கு விழுந்துச்சு, உங்களை உண்டுலேன்னு பண்ணிடுவேண்டி, ஒருத்தி கூட இந்த வீட்டில் இருக்க முடியாது, அதை பார்த்துக்கங்க அப்படின்னு ஆத்தா ரொம்ப மிடுக்கா பேச அதுக்கு சாவுத்திரி சொல்லுது, இந்த அம்மா சும்மாவே தமிழை வச்சு தலையில தூக்கி வச்சு கொண்டாடும். இன்னி இந்த வீட்டுல இவ பேச்ச கேட்டுத்தான் எல்லாரும் ஆட போறாங்க. இன்னி நம்ம பாடு திண்டாட்டம் தான் அப்படின்னு சாவுத்திரியும் தாமரையும் ஒரு பக்கம் மனசுக்குள்ள புலம்புதுக. ஈஸ்வரி மனசுக்குள்ள நினைக்குது, இத பத்தி ஏன் கேட்டோம், கேட்டதுனால இப்ப சேதுவுடைய குழந்தைதான்னு நிரூபணம் ஆயிருச்சு. இனிமே இவ ஆட்டமா தானே இருக்கும், இதை நம்ம கேட்காமையே இருந்திருக்கலாம் போலயே அப்படின்ட்டு இது மனசுக்குள்ள இது பொறுமி தள்ளுது. அப்பதான் ராசாங்கம் முப்புத்தாய் அம்மாவை பார்த்து சொல்றாங்க, எனக்கு நன்றி சொல்ல வந்துட்டு என் வீட்டில் எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு செய்தி சொல்லியிருக்கீங்க. நீங்கள் கண்டிப்பாக என் வீட்டில் 2 நாளைக்கு தங்கியிருந்து நீங்கள் சாப்பிட்டு சந்தோஷமா போகணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க முப்புத்தாய் அம்மா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.